சிதுபோல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அது 8 hours ஊற வச்ச கொள்ளு வச்சு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம், இல்லை கிரைண்டரில் போட்டு அரைச்சாலும் பரவாயில்ல. நமக்கு நல்லா பொசுன்னு நல்லா உளுந்து அரைச்சா அப்படி வருமோ அது மாதிரியே வரும். உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குன்ற பட்சத்தில் மட்டும் லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு அரிசி போட்டுக்கிறங்க. இல்லைன்னா அரிசி போடணும் தேவையே இல்லை. சூப்பராக சாஃப்டான ஒரு இட்லி இது. ஸோ அரைச்சிட்டு அதை வந்து என்ன பண்ணாலும் நைட்டு ஃபுல்லாக அப்படியே வந்து மூடி வச்சுருங்க. உப்பு போட்டு கரைச்சி மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் நல்லா புளிச்சு சூப்பராக வந்து இட்லி மாவு பார்த்துக்கே உங்களுக்கு அழகாக வந்துடும். ஸோ இந்த மாவை நம்ம எடுத்து எப்பயும் மாதிரி நம்ம வந்து இட்லி ஊற்றி எடுக்க வேண்டியதான். ரொம்பவே சாஃப்டான இட்லியாக இருக்கும். இது வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நார்மலான இட்லி மாதிரியே இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டான இட்லி. நான் இந்த இட்லிக்கு முருங்கைக்கீரை சட்னி வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கும் வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம தோசை மாவும் யூஸ் பண்ணாலும் தோசைக்கும் சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், நான் தோசையும் ஊற்றுறேன், தோசைக்கும் கிறிஸ்பியாக சூப்பராக வரும். ஸோ நீங்கள் இட்லி தோசை ரெண்டுமே இதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை வந்து பார்க்குறீங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பரான தோசை நமக்கு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ கொள்ளு மாவில் இனிமேல் நம்ம இட்லியும் செய்யலாம், தோசையும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.